புதுசா இடியாப்பம் செய்ய போகிறீங்களா? எப்படி செஞ்சாலும் இடியாப்பம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. புளிய வேணாம், அச்சு வேணாம். அது எப்படின்னு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இடியாப்பம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து அதை வந்து சாஃப்டாக வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாவு பிசைகிறதுக்கு வராது. எப்போதுமே நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு வந்து பிசைகிறோம் அப்படின்னா, நம்ம கடையில் விற்கிது இல்லையா பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு அப்படின்னு சொல்லி கேட்டாவே தருவாங்க. அந்த மாவை எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே வந்து இடியாப்பம் ரொம்பவே சூப்பராக வரும். கொஞ்சம் வந்து டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக வச்சுட்டோம் மாவை அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு இடியாப்பம் செஞ்சிடலாம். இந்த கிரேட்டர் வச்சு நிறைய பேர் வந்து இடியாப்பம் புழிஞ்சிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். எப்படி வருது அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரேட்டர்லேயும் ஓட்டை வந்து இடியாப்பத்துக்கு இருக்கிற ஓட்டை மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு சீவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த கிரேட்டர் வந்து நான் வச்சுருக்கேன். சரி, நம்ம இடியாப்பம் புழிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்றைக்கி இதை எடுத்துருக்கேன். பின் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு மட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிரேட் பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும். நம்ம ரெண்டு சைடுமே வந்து மாவு வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மாவு வந்து நம்ம வந்து பிசையும் போது கொஞ்சம் திக்னஸாக பிசைஞ்சுக்கணும். நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் நல்லெண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அந்த மாவில் ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி அந்த ஹீட் வந்து நல்லா வந்து போனதுக்கப்புறமா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் தாராளமாக தான் நம்ம விட்டு வந்து பிசையணும். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்தளவு வந்து நமக்கு இடியாப்பம் வராது. இதில் வந்து கிரேட்டரில் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து நான் பிசைஞ்சு வந்து அதை ரெடி பண்ணேன். நமக்கு பாருங்கள், நான் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணுறேன். கொஞ்சம் தேங்காய் பூ மாதிரி தான் விழுந்துட்டுருக்கு. நமக்கு தேங்காய் துருவினா எந்த அளவு வந்து பூ கிடைக்குமோ அதே அளவுக்கு தான் வந்து இந்த மாவை வந்து கிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்குது. இதை விட நம்ம பெரிய ஓட்டையில் வச்சு நம்ம கிரேட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு மேகி சைஸுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய நூடுல்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் திருவி எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு தேங்காய் பூ மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது. இதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து இடியாப்பம் செய்யவே முடியாது. நான் வந்து ட்ரை பண்ண வரைக்கும் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதை வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்தாலுமே மாவு அப்படியே வந்து ஒட்டும் ஸ்பூனோட. அதே டைமில் நம்ம கையால் எடுத்து இட்லி பானையில் கை ஃபுல்லாகவே வந்து நான் எடுக்கும்போது எனக்கு மாவாக ஒட்டிருச்சு. ஏன்னா வந்து தேங்காய் பூ சைஸுக்கு இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இடியாப்பம் சைஸுக்கு நம்ம எடுத்து வந்து அதை பாத்திரத்தில் வைக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்ககிட்ட துருவி காமிக்கிறேன். அப்படியே தேங்காய் பூ மாதிரி தான் கொட்டுது. இது வந்து எந்த அளவு வந்து இடியாப்பம் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேணால் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ரிஸ்க்கான வேலை. இதுக்கு நம்ம பேசாமல் வந்து இடியாப்பம் புளிகிற அச்சிலே வந்து நம்ம அழகாக புளிஞ்சிட்டு போயிடலாம். அதை வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து வீடியோக்காக போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷனாக தான் ஆகும். அதே டைமில் நமக்கு வேலையும் வந்து அதிகமாகும். இடியாப்ப மாவு வந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் அழகாக கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து இடியாப்பம் புளிகிற அச்சிலே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னாவே சூப்பரான ஒரு இடியாப்பம் நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இடியாப்பம் வேக வைக்கும் போது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து சில பேர் வந்து நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சு தானே ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பாதியோடு எடுத்துருவாங்க. அது அந்தளவு வந்து வேகாது, மாவாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விட்டு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அலுப்பட்டு அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி இடியாப்பம் புளிகிற அச்சை வச்சு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இடியாப்பமும் சூப்பராக கிடைக்கும். அதே டைமில் நமக்கு டென்ஷனும் இருக்காது, வேலையும் ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரேட்டர் வச்சு நம்ம வந்து புழிஞ்சிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த அளவு வந்து நம்ம புழிஞ்சு இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கவே முடியாது. நம்ம இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அச்சை வச்சு நம்ம வந்து ஈஸியாக புழிஞ்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. தேங்க்யூ.